வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோமீடியா டேலி ERP9 டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோவில் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸையும் இன்வென்ட்ரி வவுச்சர்ஸையும் டேலியில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸையும் இன்வென்ட்ரி வவுச்சர்ஸையும் டேலியில் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்காக சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அக்கௌண்டிங் வவுச்சர் அப்படிங்கிறது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கான வவுச்சர்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எதுக்கெல்லாம் நம்ம அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நாம் கேபிட்டல் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் அசட், சன்ட்ரே கிரெடிட்டார், சன்ட்ரே டெப்டார், பேங்க் அக்கௌண்ட்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் கேஷ் இன் ஹேண்ட் இந்த குரூப் எல்லாத்துக்கு கீழேயுமே தனித்தனி லெஜர்ஸ் நாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் லெஜர்ஸ்க்கு எப்படி வவுச்சர்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன், அதாவது கம்பெனி ஸ்டார்ட் ஆகி டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஸோ அதுக்கான வவுச்சர்ஸ் என்ட்ரிஸை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பில் விஜய்னு ஒரு லெஜரையும் சந்துரு அப்படிங்கிற ஒரு லெஜரையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம கம்பெனியோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் விஜய் அப்படிங்கிறவர் ஒரு 50,000 பண்ணியிருக்கதாகவும் சந்துரு அப்படிங்கிறவர் ஒரு 1 lakh கேபிட்டல் அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கதாகவும் நம்ம கம்பெனிக்கு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா, ஸோ இவங்கள்ட்டேருந்து நமக்கு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா ஸோ இவங்களுக்கு நாம் ரெசிப்ட் அப்படிங்கிற வவுச்சரை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அடுத்து ஃபிக்ஸட் அசட்டுங்கிறது நம்ம கம்பெனிக்கான சொத்து. ஸோ இதை ஃபிக்ஸட் அசட் அப்படிங்கிற குரூப்பில் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு லெஜரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து சன்ட்ரே கிரெடிட்டார் அப்படிங்கிறது நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடம். ஸோ அவங்க எல்ஜி லிமிடெட் அண்ட் சாம்சங் லிமிடெட். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படிங்கிற லெஜரை க்ரியேட் பண்ணுவோம். சன்ட்ரே டெப்டார் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க சத்யா ட்ரேடர்ஸ்க்கு தான் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கான வவுச்சர் சேல்ஸ் வவுச்சர் அப்படிங்கிறதுல வரும். பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் டிரான்சாக்ஷன், கம்பெனிலேருந்து பணம் பேங்க்கில் போடுவோம், இல்லை பேங்க்லேருந்து அமௌண்ட் கைக்கு எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் டிரான்சாக்ஷனை நம்ம சொல்லியிருந்தது கான்ட்ரா அப்படிங்கிற வவுச்சரில் க்ரியேட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது கான்ட்ரா வவுச்சரில் வரும். அடுத்து பார்க்குறது எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம பார்த்தோம். டெலிஃபோன் சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், சேலரி, ரெண்ட். ஸோ இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா கம்பெனிலேருந்து வெளியில் போகக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ இதுக்கு நாம் பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சரை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்க்கான வவுச்சர் க்ரியேஷன். ஸோ அடுத்து பார்க்க போகிறது இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ். இன்வென்ட்ரி வவுச்சர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்டாக் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கான வவுச்சர்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மொத்தம் 3 இருக்குது: ஸ்டாக் குரூப், ஸ்டாக் ஐட்டம் அண்ட் யூனிட். ஸ்டாக் குரூப் அப்படிங்கிறது எல்ஜி கம்பெனிலேருந்தும் சரி சாம்சங் கம்பெனிலேருந்தும் சரி ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கிற ஒரே ப்ராடக்ட் தான் வாங்குகிறோம். ஆனால் ஸ்டாக் ஐட்டம் பார்த்தோம் அப்படின்னா 180 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள எல்ஜி ரெஃப்ரிஜரேட்டரும் வாங்குகிறோம், 180 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சாம்சங் ரெஃப்ரிஜரேட்டரும் வாங்குகிறோம். ஸோ எந்த யூனிட்ஸில் வாங்குவோம் அப்படின்னா நம்பர்ஸில் வாங்குவோம். ஸோ இதுக்கான லெஜர்ஸை க்ரியேட் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிரான்சாக்ஷனில் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸையும் இன்வென்ட்ரி வவுச்சர்ஸுக்கும் எப்படி டேலியில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது டேலியில் எப்படி டிரான்சாக்ஷனுக்கான வவுச்சர்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். டிரான்சாக்ஷனில் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ். ஃபஸ்ட்டு நாம் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அக்கௌண்டிங் வவுச்சர் க்ரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்க வவுச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வவுச்சர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனிக்குள்ளே கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோம், ஒவ்வொரு வவுச்சர் க்ரியேஷனாக பார்ப்போம். ஸோ இப்போ இதில் இருக்க மோட் பார்த்தோம் அப்படின்னா டபுள் என்ட்ரி மோட் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா டெப்டார் அப்படின்னு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த டிஆர் அப்படிங்கிறது டெப்டார். ஸோ கிரெடிட்டார் டெப்டார் அப்படின்னு உங்களுக்கு கரஸ்பாண்டிங்காக ஓப்பன் ஆகும். ஸோ இதை டபுள் என்ட்ரி மோட் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் என்ட்ரி மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சிங்கிள் என்ட்ரி மோட். ஸோ இப்போ இங்கே டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு டபுள் என்ட்ரி மோடில் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுருப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனிக்குள்ளே கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. சந்துரு அப்படிங்கிறவரும் விஜய் அப்படிங்கிறவரும் நம்ம கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அமௌண்ட் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ரெசிப்ட் அப்படிங்கிற வவுச்சரை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரெசிப்ட் வவுச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு F6 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீயும் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ரெசிப்ட் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ ரெசிப்ட் அப்படிங்கிற வவுச்சர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வவுச்சர் க்ரியேஷன். ஸோ பர்டிகுலர்ஸ் இங்கே ஓப்பன் ஆகும்.
இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் இருக்கும். ஸோ நீங்கள் கரஸ்பாண்டிங் டேட்டை கொடுத்து ஒவ்வொரு வவுச்சரையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெசிப்ட்டுங்கிற வவுச்சர் எதுக்கு சொல்லியிருந்தோன்னா, கம்பெனிக்கு பணம் வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அதுக்காக கொடுக்கக்கூடிய பில்லை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெசிப்ட். ஸோ ஃபஸ்ட்டு யார் கிரெடிட் பண்ணுறாங்க அப்படின்னா சந்துரு அப்படிங்கிறவர் கிரெடிட் பண்ணுறதா நம்ம வச்சுக்குவோம். ஸோ சந்துரு அப்படிங்கிறவர் எவ்வளோ கிரெடிட் பண்ணுறாங்க அப்படின்னா 1 lakh. ஸோ என்ட்ரு கொடுங்க. ஸோ சந்துரு அப்படிங்கிறவர் 1 lakh கிரெடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கரண்ட் பேலன்ஸ் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 lakh கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து டெப்டார். ஸோ இதை நம்ம எங்கே கொண்டு போய் சேவ் பண்ண போகிறோம்? பேங்க் அக்கௌண்ட்லேயும் சேவ் பண்ணலாம், இல்லை கேஷாகவும் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டெப்டார். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 1 lakh வந்து நாம் கேஷாகவே கையில் வச்சுக்கிறோம். ஸோ கேஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், சந்துரு அப்படிங்கிறவர் 1 lakh கிரெடிட் பண்ணியிருக்காரு. நமக்கு கேஷாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 lakh கையில் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமே டேலி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நேரேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு மெசேஜாக இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து அமௌண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த வவுச்சரோட டேட்டு 1st April 2018. ஸோ இது வந்து எஜுகேஷனல் மோடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டேட்டில் தான் நம்ம இங்கே இன்புட்டாக கொடுக்க முடியும். ஸோ இந்த வவுச்சரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ ரெண்டாவது ரெசிப்ட் நம்பர் 2 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ விஜய் அப்படிங்கிறவட்டேருந்து ஒரு 50,000 வாங்கியிருந்தோம். ஸோ அவருக்கான ரெசிப்ட் வவுச்சரை இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். விஜய் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 50,000. ஸோ டெப்டார் அக்கௌண்ட் எங்கே போடுறோம் அப்படின்னா இதையும் நாம் கேஷாகவே கையில் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜய் அப்படிங்கிறவர் ஒரு 50,000 நமக்கு கிரெடிட் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக எவ்வளோ நமக்கு கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னா 1,50,000. ஸோ சந்துரு அப்படிங்கிறவர் 1 lakh கொடுத்தாரு, விஜய் அப்படிங்கிறவங்க ஒரு 50,000. டோட்டலாக நம்மள்ட்ட கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1,50,000. ஸோ அடுத்து வந்து நேரேஷன் சேம் அதே மாதிரி அமௌண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வவுச்சரை வந்து சேவ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா கம்பெனிக்கு வெளியிலேருந்து பணம் வந்தாச்சு. ஸோ 2 பேர் கொடுத்துருக்காங்க, சந்துரு அப்படிங்கிறவரும் விஜய் அப்படிங்கிறவங்களும். ஸோ அவங்க 2 பேருக்கும் ரெசிப்ட் வவுச்சரை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கையில் இருக்க 1,50,000 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 50,000 பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நான் டெபாசிட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கம்பெனிக்குள்ளே பேங்க்குக்கும் போகுது. ஸோ இது ஒரு இன்டர்னல் டிரான்சாக்ஷன். ஸோ இன்டர்னல் டிரான்சாக்ஷனை நாம் எந்த வவுச்சரில் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா கான்ட்ரா வவுச்சர். ஸோ கான்ட்ரா வவுச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு F4 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் கான்ட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கான்ட்ரா வவுச்சர் க்ரியேஷன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க இங்கே டேட் இருக்கும். ஸோ இதுலேயும் கிரெடிட் ஆகிறது ஃபஸ்ட்டு நாம் எங்கே கிரெடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்மள்ட்ட கையில் கேஷாக இருக்குது. ஸோ கிரெடிட்டர் அக்கௌண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ். ஸோ கேஷில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,50,000 இருக்குது. நான் ஒரு 50,000 என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரெடிட் பண்ணுறேன். ஸோ இப்போ டெப்டார். ஸோ எங்கே போய் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்கு, இந்தியன் பேங்க். ஸோ 2 பேங்க் இருக்குது, நான் இந்தியன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1 lakh இருக்குது கேஷாக. அக்கௌண்ட் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 50,000 இருக்குது. ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் கேஷாக வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணீங்க, டிரான்சாக்ஷன் டைப், அதாவது டிரான்சாக்ஷன் டைப்புங்கிறது செக்காக கொடுத்தீங்களா அல்லது கேஷாக டெபாசிட் பண்ணிங்களா அப்படிங்கிறத வந்து இங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வவுச்சரை சேவ் பண்ணுறதுக்கு இங்கே அக்செப்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ வவுச்சர் க்ரியேட் ஆகிடுச்சு. பேங்க் நமக்கு கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துடுச்சு. நாம் அதை கொஞ்சம் பேங்க்லேயும் டெபாசிட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கான ரிப்போர்ட்டை முதல்ல நாம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஆப்ஷனை விட்டு வெளியில் வரத்துக்கு எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணி குவைட்டில் எஸ்ன்னு கொடுங்க. ஸோ இப்போ ரிப்போர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லயபிலிட்டிஸ் ஓப்பன் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடு அசெட்ஸ். லயபிலிட்டி அப்படிங்கிறது கம்பெனிக்கு நம்ம வாங்கின கடன்கள் எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் அசெட்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கும்.
ஸோ வந்து இதை டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே டீட்டெயில்டு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து ஆல்ட் F1, F1 கீழே ஒரு கோடு இருந்துச்சு அப்படின்னா ஆல்ட் F1 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்ட் F1 கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் டீட்டெயில்டு அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பில் சந்துரு அப்படிங்கிறவர் ஒரு 1 lakh டெபாசிட் பண்ணியிருக்காரு நம்ம கம்பெனிக்கு. விஜய் அப்படிங்கிறவர் ஒரு 50,000. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 வந்து நமக்கு கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இந்த 1,50,000 நமக்கு கரண்ட் அசட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கேஷ் இன் ஹேண்டாக வந்து ஒரு 1 lakh வச்சுருக்கோம். பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 50,000 இருக்குது. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது எந்த பேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்தியன் பேங்க் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிறது அப்படிங்கிற லெஜர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கமாண்டை விட்டு வெளியில் வரதுக்கு குவைட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் ரெசிப்ட் வவுச்சரையும் கான்ட்ரா வவுச்சரையும் பார்த்தாச்சு. அடுத்து பேமெண்ட் வவுச்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு F5 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீயும் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ பேமெண்ட் வவுச்சர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நம்பர் 1 ஃபஸ்ட்டு வவுச்சர் இப்போ தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம், எதுக்கு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு அசட்டாக ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணுவோன்னா பணம் கட்டுவோம். ஸோ அது வந்து பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சரில் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ எதுக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர். ஸோ எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 20,000. ஸோ எங்கேருந்து கிரெடிட் பண்ணுறோம், கேஷ்லேருந்தும் கிரெடிட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேஷ் ஜாஸ்தியாக இருக்கிறனால கேஷ்லேருந்தே நம்ம பே பண்ணுவோம். ஸோ இப்போ கேஷ்லேருந்து பே பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ 20,000 பே பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் பேலன்ஸ் பாருங்கள் 80,000. 1 lakh வந்து கேஷாக கையில் இருந்துச்சு, 20,000 வந்து கம்ப்யூட்டருக்கு நாம் பே பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் வந்து 80,000. ஸோ அதே மாதிரி நேரேஷன் கம்ப்யூட்டருக்கு என்ன டேட்டில் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வவுச்சரை வந்து சேவ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு F1. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 1,50,000 நமக்கு கிரெடிட் ஆகிருக்கு. முன்னாடி கரண்ட் அசட்லேயே வந்து 1,50,000 இருந்துச்சு. இப்போ ஃபிக்ஸட் அசட்டாக ஒரு 20,000 இருக்குது. என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இங்கேயும் 1,50,000 கரெக்டாக இருக்குது, இங்கேயும் 1,50,000 கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கமாண்டை விட்டு வெளியில் வரதுக்கு எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கம்பெனிகிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த கம்பெனிகிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்ஜி கம்பெனிகிட்டேருந்தும் சாம்சங் கம்பெனிகிட்டேருந்தும் மெட்டீரியல்ஸை நாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பர்ச்சேஸ் அப்படிங்கிற வவுச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு F9 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ பர்ச்சேஸ் வவுச்சர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வவுச்சர். ஸோ இங்கே உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா டேட் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் டேட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் டேட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்ட்டியோட அக்கௌண்ட் நேம், எந்த பார்ட்டிக்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்ஜி லிமிடெட் அப்படிங்கிறவங்கள்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சப்ளையரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அவங்களோட எல்ஜி லிமிடெட் அப்படிங்கிறது வாங்குகிறோம். ஸோ அவங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கலாம். சேல்ஸ் டேக்ஸ் நம்பர் இருந்தால் கொடுத்துட்டு அக்செப்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ பர்ச்சேஸ் லெஜர் ஓப்பன் ஆகும்போது நாம் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஆல்ரெடி ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பர்ச்சேஸ் லெஜரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது நேம் ஆஃப் த ஐட்டம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன ஸ்டாக்கை வந்து எல்ஜி லிமிடெட்லேருந்து நாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது 180 லிட்டர் கெப்பாசிட்டி எல்ஜி ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு 10 இது வாங்குறதா அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ பெரோட ரேட் என்ன அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ இங்கே நான் பெரோட ரேட் வந்து 2000ன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் வாங்கினோம். ஸோ அப்போ 10 நம்பர்ஸ் வந்து 20,000. ஸோ 20,000ங்கிறது ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ என்ட்ரு கொடுத்து அக்செப்டை எஸ் கொடுத்துங்க. ஸோ அடுத்து பர்ச்சேஸ் நம்பர் 2. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்கலாம், டேட்டு. ஸோ இப்போது சாம்சங் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ சாம்சங் லிமிடெட். ஸோ அவங்களோட சப்ளையர் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், சேல்ஸ் டேக்ஸ் நம்பர்ஸ் இருந்தால் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துக்கலாம்.
ஸோ அதே மாதிரி பர்ச்சேஸ் லெஜருக்கு பர்ச்சேஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ 180 லிட்டர் கெப்பாசிட்டி சாம்சங் ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இவங்கள்ட்டேருந்து 5 நம்பர்ஸ் சாம்சங் ரெஃப்ரிஜரேட்டர் நாம் வாங்குகிறோம். ஸோ பெரோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000. ஸோ டோட்டலாக 50,000. ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு Alt F1 ஆர்எல்ஸ் இந்த டீட்டெயில்டை ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் வந்து ஃபிக்ஸட் அசட்டாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா லயபிலிட்டிஸில் வந்து 2 பேர், அதாவது சஞ்சய் கிரெடிட்டாருக்கு 35,000 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சஞ்சய் கிரெடிட்டார் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்ஜி லிமிட்டெடுக்கு நாம் ஒரு 20,000 பே பண்ணணும். அதே மாதிரி சாம்சங் லிமிட்டெடுக்கு ஒரு 50,000 நாம் பே பண்ணணும். ஸோ அது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டில் இருக்குன்னா லயபிலிட்டி கடன்கள் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ அதான் இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ சேல்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணுவோம். திருப்பியும் அக்கௌண்டிங் ஓச்சர்ஸில் இப்போ சேல்ஸ் ஓச்சர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஓச்சர் ரெஃபரன்ஸ் நம்பர், அடுத்து பார்ட்டியோட அக்கௌண்ட் நேம். ஸோ எந்த பார்ட்டிகிட்ட சேல் பண்ணுறோம் அப்படின்னா சத்யா ட்ரேடர்ஸ். ஸோ அவங்கள கொடுத்துக்குறோம். ஸோ அதே மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ், ஆர்டர் டீட்டெயில்ஸு, பையர் டீட்டெயில்ஸ், ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ சேல்ஸ் லெஜர் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ சேல்ஸ் லெஜர் கொடுங்க. ஸோ நேம் ஆஃப் த ஐட்டம். ஸோ 180 லிட்டர் கெப்பாசிட்டி 10 நம்பர்ஸ் வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ நம்ம அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 5 நம்பர்ஸ் கொடுக்குறேன் நான். ஸோ பெர் ரேட் வந்து நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா 2000க்கு வாங்கியிருக்கோம். ஸோ நான் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா 2500 ருபீஸ்க்கு நான் அதை சேல் பண்ணுறேன். ஸோ அப்போ 12,500 ருபீஸ்க்கு நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேல்ஸ் லெஜரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்து சாம்சங் கம்பெனியோட ரெஃப்ரிஜரேட்டரை சேல் பண்ண போகிறோம். அதே சத்யா ட்ரேடர்ஸ்க்கு தான். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். சேல்ஸ் லெஜரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 180 லிட்டர் கெப்பாசிட்டி 5 நம்பர்ஸ் தான் இருக்குது. 180 லிட்டர் சாம்சங்கோடதும் 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ சாம்சங் ரெஃப்ரிஜரேட்டரை சேல் பண்ணுவோம். ஸோ இப்போ 5 நம்பர்ஸையுமே நான் சேல் பண்ணுறேன். 3000க்கு வாங்கியிருந்தோம், நான் அதை 4000க்கு சேல் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக வந்து 20,000. ஸோ இந்த லெஜரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணி வெளியில் சேல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டை பாருங்கள், டீட்டெயில்டாக பார்க்குறோம். ஸோ இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,50,000. இதில் சந்துரு அப்படிங்கிறவர் 1 lakh கொடுத்தாரு, விஜய் அப்படிங்கிறவங்க 50,000. ஸோ இதான் நம்ம கம்பெனியோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மள்ட்ட ஃபிக்ஸட் அசட்டாக ஒரு 20,000 இருக்குது. அது இல்லாமல் ஸ்டாக் வந்து ஒரு 10,000 இருக்குது. அதாவது இது என்ன ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்னு கொடுத்துருக்காங்க இல்லையா 10,000. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எந்த ஸ்டாக் இருக்குது அப்படின்னு தெரியும். ரெஃப்ரிஜரேட்டர் 10,000 மதிப்புள்ள ரெஃப்ரிஜரேட்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. சஞ்சய் டெப்டாருங்கிறது 32,500 ருபீஸ். அதாவது சத்யா ட்ரேடர்ஸ்லேருந்து நமக்கு 32,500 ருபீஸ் வரணும். அது இல்லாமல் கேஷ் இன் ஹேண்டாக 80,000 இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 50,000 இருக்குது. ஸோ டோட்டலாக 1,92,500 ருபீஸ். ஸோ இங்கே லயபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் கிரெடிட்டார் நாம் 35,000 வந்து பே பண்ணணும். யாருக்கு அப்படின்னா சாம்சங் கம்பெனிக்கும் எல்ஜி கம்பெனிக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணனால அவங்களுக்கு 35,000 பே பண்ணணும். ஸோ இப்போ கம்பெனியோட ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7,500 ருபீஸ். நம்ம வந்து 10 நம்பர்ஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜஸ் வந்து 20,000க்கு வாங்கணும். 5 நம்பர் சாம்சங் ரெஃப்ரிஜரேட்டர் வந்து 30,000 வாங்கி டோட்டலாக 50,000 வாங்கணும். ஸோ அதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 7,500 ருபீஸ். இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 7,500 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட்டை வந்து டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். ஸோ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதையும் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு Alt F1 ஆர்எல்ஸ் டீட்டெயில். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ரெஃப்ரிஜரேட்டர் மட்டும்தான் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 35,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி சேல்ஸ் எவ்வளோக்கு பண்ணியிருக்கோன்னா 32,500 ருபீஸ்க்கு இது வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்கோம்.
இது இல்லாமல் நம்ம கம்பெனியில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னா 10,000க்கு ஸ்டாக் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 42,500 ருபீஸ். ஆனால் நம்ம எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 42,500 ருபீஸ்க்கு நம்ம விற்றுருக்கோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7,500 ருபீஸ். நெட் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு 7,500 ருபீஸ் தான். ஸோ இந்த நெட் ப்ராஃபிட் இது இல்லாமல் நீங்கள் ஏதேனும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது வந்து நெட் ப்ராஃபிட்டில் காமிக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிமைனிங் ஸ்டாக்கையும் நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை விட்டு வெளியில் வரதுக்கு எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் இப்போது சேல்ஸ். ஸோ பார்ட்டி அதே சத்யா ஸ்டேட்டஸ்க்கு நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிற லெஜர். ஸோ இப்போ பார்த்தோன்னா 180 லிட்டர் கெப்பாசிட்டி சாம்சங் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபுல்லாகவே நம்ம விற்றாச்சு. 180 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள எல்ஜி ரெஃப்ரிஜிரேட்டர் மட்டும் 5 இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணி அதையும் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ குவான்டிட்டி பார்த்தோம் அப்படின்னா 5 தான் இருக்குது. ஸோ 5 பெரோட ரேட்டு ஆல்ரெடி நம்ம 2,500 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டைமும் 2,500 ருபீஸ்க்கு நாம் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வவுச்சரை சேவ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா 35,000க்கு நாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் விற்றது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 45,000க்கு விற்றுருக்கோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோனா 10,000. சேம் அதே தான் நெட் ப்ராஃபிட். ஸோ இப்போ நம்மளோட இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் பே பண்ணிவிட்டு எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கமாண்டை விட்டு வெளியில் வரத்துக்கு எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் அடுத்து பேமெண்ட் எதுக்கெல்லாம் நம்ம பே பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுக்கெல்லாம் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து ஒரு 2,000. ஸோ எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுறோம் அப்படின்னா கேஷ்லேருந்து நாம் கொடுப்போம். ஸோ கேஷ்லேருந்து பே பண்ணியிருக்கேன். ஸோ கேஷில் 80,000 இருந்துச்சு. 2,000 எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் 78,000 இருக்குது. ஸோ இந்த வவுச்சரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ அடுத்து தேர்ட் பேமெண்ட் வவுச்சர் ஓப்பனாக இருக்குது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், டெலிஃபோன் சார்ஜஸ் பே பண்ணுறேன் 1,500 ருபீஸ். ஸோ சேம் எந்த அக்கௌண்ட்லேருந்து இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா கேஷ் அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து கொடுக்குறேன். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 78,000 இருந்துச்சு. ஸோ 1,500 ருபீஸ் வந்து டெலிஃபோன் சார்ஜ் பே பண்ணிட்டோம். ரிமைனிங் 76,500 ருபீஸ் இருக்குது. ஸோ இந்த வவுச்சரையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு நாம் சேல்ரி கொடுக்கறதுக்கு சேல்ரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேல்ரி எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 20,000. ஸோ எந்த அக்கௌண்ட்லேருந்துனா கேஷ்லேருந்தே நாம் கொடுக்குறோம். ஸோ 56,500 ருபீஸ் பேலன்ஸ் இருக்குது. 76,500 ருபீஸ் இருந்துச்சு. 20,000 சேல்ரி போக 56,500 ருபீஸ் இருக்குது. ஸோ இந்த வவுச்சரை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் கொடுக்குறோம். ஸோ எதுக்கு இப்போ நாம் என்னத்துக்கு பே பண்ணல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிஃபோன் சார்ஜ் பே பண்ணியாச்சு, சேல்ரி கொடுத்தாச்சு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். இப்போ கம்பெனி ரன் பண்ணுற இடத்துக்கு ரெண்ட்டு கொடுக்க போகிறோம். ஸோ ரெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எவ்வளோ அப்படின்னா ஒரு 15,000. ஸோ இந்த முறை நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எனக்கு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் 50,000 இருந்துச்சு. ஸோ அதில் 15,000 ரெண்ட்டுக்கு நாம் பே பண்ணியாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 35,000 இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட் வவுச்சரை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் கொடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி 2 இன்வெஸ்டர்லேருந்து அமௌண்ட் வாங்கி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். சில கம்பெனிலேருந்து சில மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணோம், அப்புறம் சேல்ஸ் பண்ணோம், பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு கம்பெனியை ஃபுல்லாகவே ரன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் இந்த மந்த்துக்கான பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு எஸ்கேப் கொடுங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு ஆல்ட் F1 ஆர் டீட்டெயில். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் சந்துருட்டேருந்து 1 lakh அண்ட் விஜய் அப்படிங்கிறவட்டேருந்து 50,000 வாங்கினோம். சன்ஷேக் கிரெடிட்டாஸ் சத்யா ட்ரேடர்ஸ்க்கும் அண்ட் எல்ஜி சாம்சங் லிமிடெடுக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது 35,000. ஸோ இதில் ஃபிக்ஸ்டு அசட்டாக 20,000 இருக்குது. சன்ட்ரே டெப்டார்ட்டேருந்து 45,000 நமக்கு வரணும், அதாவது சத்யா ட்ரேடர்ஸ்டேருந்து. கேஷ் இன் ஹேண்டாக 56,500 ருபீஸ் இருக்குது.
பேங்க் அக்கௌண்ட்டில் 35,000 இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 28,500 ருபீஸ். ஸோ இதில் வந்து இது கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கமாண்டை விட்டு வெளியில் வரதுக்கு எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு டீட்டெயில்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு நாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 45,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நமக்கு கிடைச்ச கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் போக ரிமைனிங் நமக்கு எவ்வளோ நெட் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா 28,500 ருபீஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து ஒரு 2,000, ரெண்ட் வந்து ஒரு 15,000, சேல்ரி ஒரு 20,000, டெலிஃபோன் சார்ஜஸ் 1,500 ருபீஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா லாஸ் தான் ஆயிருக்கு. ஏன்னா நமக்கு வந்தது வந்து 10,000ங்கிற ப்ராஃபிட். ஆனால் நமக்கு செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 38,500 ருபீஸ் வந்து நமக்கு செலவாயிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது லாஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் கம்மியான வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இங்கே லாஸ் வராமல் ப்ராஃபிட் வரும். ஸோ எப்போவுமே லாஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வரும், ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து இன்வென்ட்ரி வவுச்சர்ஸை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்வென்ட்ரி வவுச்சர் க்ரியேஷன்ஸுக்கு இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் ஜேர்னல், ஃபிசிக்கல் ஸ்டாக், ஸ்டாக் கொரி அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற வவுச்சர் ஸ்டாக் ஜேர்னல். ஸோ இந்த வவுச்சர் எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வாங்குற மெட்டீரியல்ஸில் ரிப்பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜேர்னலில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு எந்த மெட்டீரியலுமே வந்து டேமேஜ் இல்லை, நாம் பர்ச்சேஸ் பண்ண எல்லா மெட்டீரியலுமே சேல்ஸ் பண்ணியாச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, மெட்டீரியல்ஸ் வந்து திருப்பி அதே கம்பெனிக்கு அனுப்பணும் அப்படின்னா இங்கே நீங்கள் எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணீங்க, ஸோ எங்கே டெஸ்டினேஷனுக்கு திருப்பி அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத ஸ்டாக் ஜேர்னலில் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே இந்த ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிங்க அது, ஸோ அதோட மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பிரி டேட், குவான்டிட்டி, அமௌண்ட், ஸோ இதெல்லாம் கொடுக்குறத ஃபிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர் க்ரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஸ்டாக் கொரி. கம்பெனியோட ஸ்டாக் எவ்வளோ ஸ்டாக் வந்து ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஸ்டாக் கொரி கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 180 லிட்டர் கெப்பாசிட்டி எல்ஜி ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து 0 பேலன்ஸ் இருக்குது. ஸோ 10 நம்பர்ஸ் வாங்கி நம்ம 10 நம்பர்ஸையுமே சேல்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண டேட் வந்து 1 ஏப்ரல் 2018 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 10 நம்பர்ஸ், ரேட் வந்து 2,000க்கு. ஸோ நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 2 டேட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக நமக்கு இதில் எவ்வளோ பேலன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சேல்ஸ் லெஜரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் சேல்ஸ் லெஜர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை விட்டு வெளியில் வரதுக்கு குவைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுல அக்கௌண்டிங் வவுச்சர்ஸையும் இன்வென்ட்ரி வவுச்சர்ஸையும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தேங்க்யூ.